வடக்கு கிழக்கிலே பல காலமாக யுத்தங்கள் நடைபெற்ற காரணத்தினாலே இளைஞர்களுடைய விளையாட்டுக்கள் தடைபட்டிருந்தன. மீளவும் திரும்பவும் எங்களுடைய இளைஞர்கள் விளையாட்டுகளிலே ஈடுபாட்டை காண்பிப்பது மிகவும் அத்தியாவசியமான ஒரு விடயம். அந்த வழியிலே அரசாங்கமும் அதற்கான ஊக்குவிப்புதல்களை கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். நாளை மறுநாள் 6ஆம் தேதி ஜெனீவாவிலே இலங்கை சம்பந்தமான புதிய தீர்மானம் உண்டு. அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. சென்ற வருடம் தீர்மானம் ஒன்றை இணைய அரசு நாடுகள் கொண்டு வந்தபோது இலங்கை அரசாங்கம் வெளிப்படையாக நாங்கள் அதை எதிர்க்கிறோம் என்று சொல்லி இருந்தாலும் வாக்கெடுப்பு நேரத்திலே வாக்கெடுப்பை கோரவில்லை. அதனாலே வாக்கெடுப்பு இல்லாமலே அது நிறைவேற்றப்பட்டது. இந்த தடவையும் அப்படியான ஒரு எதிர்பார்ப்போடு இணைய அரசு நாடுகள் இருக்கின்றன. அதன் காரணத்தினாலே இலங்கை அரசாங்கம் கேட்ட சில திருத்தங்களை கூட அவர்கள் அந்த தீர்மான விரைவிலே செய்திருக்கிறார்கள் என்று நாங்கள் அறிகிறோம். அது எங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த தீர்மானத்திலே இருக்கிற சில வீரியங்களை குறைப்பதற்காக இலங்கை அரசாங்கம் அப்படியான நடவடிக்கையை எடுத்திருக்கக்கூடும். ஆனால் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டியது எல்லாவற்றிலையும் முக்கியமான ஒரு விடயம். சர்வதேசத்தினுடைய பார்வை இலங்கை மீது தொடர்ச்சியாக இருக்க வேண்டுமாக இருந்தால், விசேடமாக பொறுப்பு கூறல் சம்பந்தமாக, நல்லிணக்கம் சம்பந்தமாக சர்வதேசத்துடைய பார்வை இலங்கை மீது விசேடமாக வடக்கு கிழக்கிலே நடந்த போர் சம்பவங்கள் சம்பந்தமாக இருக்க வேண்டுமாக இருந்தால், இந்த தீர்மானங்கள் தொடர்ச்சியாக நிறைவேற்றப்படுவது அத்தியாவசியம்.